வணக்கம் நண்பர்களே. நாம் இப்பொழுது 9 திருத்தலங்களில் ஆனந்த தாண்டவம் நடைபெற்றதை பற்றி பார்ப்போம். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காணும் பாக்கியம் சில பேருக்கு மட்டுமே கிடைத்துள்ளது என்பது வரலாறு. அதில் இறைவனின் தாண்டவத்தை 9 தலங்களில் தரிசித்தார் என்றும் அந்த 9 தலங்கள் எது என்றும் அறிந்திடுவோம். யார் அவர்? மந்தியந்தர் என்ற முனிவருக்கு மகனாக பிறந்தவனே மழன் என்பவர். தன் தந்தையிடமிருந்தே வேதங்களை முறையாக பயின்ற மழன் ஒரு சிறந்த சிவபக்தராவார். முழுமையாக சிவ வழிபாட்டில் தன்னை அர்ப்பணித்தவர்தான் அவர். அவரது தீவிர பக்தியை கண்டு முனிவர்கள் அவரை மழமுனிவர் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். பல சிவத்தலங்களை தரிசித்து வந்த மழமுனிவர் ஒரு நாள் தில்லைவனத்தை அடைந்தார். அங்கு உயர்ந்து வளர்ந்த மரங்களிலிருந்து மலர்களை பறித்து ஈசனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆசை அவருள் எழுந்தது. தேன் குடிக்கும் வண்டுகளால் பூக்கள் அசுத்தமாகிவிடக் கூடாது என்பதற்காக அதிகாலையிலேயே மரங்களில் ஏறி பூக்களை பறிக்க ஆரம்பித்தார். ஆனால் மரம் ஏறிய அனுபவம் இல்லாததால் கை கால்களில் காயங்கள் ஏற்பட்டன. அந்த இரத்த துளிகள் மலர்களில் படிந்ததைக் கண்டு அவர் மிகுந்த வருத்தமடைந்தார். உயர்ந்த பக்தி. மேலும் அதிகாலையில் பறித்த மலர்கள் வழிபாடு செய்யும் நேரம் வந்தபோது வாடி விடுவதைக் கண்டு மனம் நொந்தார். இறைவனுக்கு குறையில்லாத பூஜை செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்போது மரங்களில் எளிதாக ஏறுவதற்கு புலியின் கால்களும் இருட்டிலும் தெளிவாக காணும் கூரிய பார்வையும் வேண்டும் என்று சிவபெருமானிடம் தவம் இருந்து வேண்டினார். சிவபெருமான் அளித்த வரம். அவரது உண்மையான பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சியளித்து வரமளித்தார். உடனே மழமுனிவரின் கால்கள் புலிக்கால்களாக மாறின. இருட்டிலும் தெளிவாக காணும் அபூர்வ பார்வையும் கிடைத்தது. சமஸ்கிருதத்தில் வியாக்ரம் என்றால் புலி. புலியின் கால்களை உடையவரானதால் அவர் வியாக்கிரபாதர் என்று அழைக்கப்பட்டார். தமிழில் புலிக்கால் முனிவர் என்றும் போற்றப்பட்டார். சிவ வழிபாட்டை இன்னும் தீவிரமாக கடைபிடிக்க விரும்பிய வியாக்கிரபாதர் துர்வாசர் அவருக்கு பல உயர்ந்த வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு சமயம் திருப்பட்டூர் தலத்தில் காசி விஸ்வநாதரை வழிபட்டு வந்தபோது அங்கிருந்த நீர்நிலை வறண்டு போயிருந்தது. அபிஷேகம் செய்ய இயலாத நிலையில் அந்த நேரத்தில் கைலாயத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு திருவானைக்காவலுக்கு சென்று கொண்டிருந்த இந்திர பகவானை அவர் கண்டார். இந்திரனிடம் தீர்த்தம் கேட்ட வியாக்கிரபாதருக்கு அவர் மறுப்பு தெரிவித்ததும் கோபமடைந்த முனிவர் தனது புலிக்காலால் தரையை தோண்டினார். உடனே சிவபெருமானின் சடையிலிருந்து கங்கை நீர் பூமிக்கு இறங்கி பெருக்கெடுத்தது. அந்த நீரால் சிவபூஜை செய்தார். அந்த தீர்த்தமே இன்றும் புலிப்பாச்சி தீர்த்தம் என்று போற்றப்படுகிறது. நவபுலியூர். இவ்வாறு பெரும் தவமும் ஒப்பற்ற சிவபக்தியும் கொண்ட வியாக்கிரபாத முனிவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்த தலங்களே நவபுலியூர் என அழைக்கப்படுகின்றன. 1. சிதம்பரம் எனப்படும் திருப்பற்றம்புலியூர். 2. திருப்பாதிரி புலியூர். 3. எருக்கத்தம்புலியூர். 4. ஓமாம்புலியூர். 5. கானாட்டம்புலியூர். 6. சிறுபுலியூர். 7. அத்திப்புலியூர். 8. பெரும்புலியூர். 9. தப்பலாம்புலியூர் ஆகிய 9 திருத்தலங்களிலும் அவர் ஆனந்த தாண்டவ தரிசன பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.